இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், உங்களை பார்க்க சிவதனு ஐயா வந்திருக்காரு. யார் அவரு? நம்ம கம்பெனிக்கு தேவையான மஞ்சள், மிளகா, மல்லி இதெல்லாம் ரெகுலரா கொடுக்குறவரு. என்ன விஷயமா? ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். ஐயா, உங்களை சிபி சார் வர சொன்னார். அப்படியா? கை கொடுங்க. வாங்க. வணக்கம் தம்பி. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஜனமா இல்லையா தம்பி? ஏன், அவங்க கிட்ட தான் பேசுவீங்களா? இனிமே இதெல்லாம் நான் தான் பார்ப்பேன். சொல்லுங்க. தம்பி, உங்களுக்கு தெரியாது இல்ல, உரத்துல இருந்து விவசாய பொருள் எல்லாமே விலை ஏறி போச்சு. கடந்த 10 வருஷமா எங்க பொருளுக்கு நாங்க விலையை ஏத்துனதே இல்லை. ஒரே ரேட்டுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இனிமே அந்த ரேட்டு கட்டுப்படி ஆகாது தம்பி. அதனால விலையை ஏத்திருக்கோம். நீங்க ஜனாமா கிட்ட கலந்து பேசிட்டு சொன்னீங்கன்னா நான் மற்ற விவசாயிங்க கிட்ட பேசுவோம் தம்பி. ஐயா, என்ன இது? நீங்க போட்டிருக்கிற விலைக்கு நாங்க மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா உங்க தோல்ல இருக்கிற துண்டை நாங்க தலையில தான் போட்டு சுத்தணும். இவ்ளோ காஸ்ட்லியாலாம் எங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. விலைவாசி ஏறதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக நாங்க எங்க பொருளை விலையேத்தலையே, அதே ரேட்ல தானே கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பழைய ரேட்டு கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, இல்லனா நாங்க. இல்ல தம்பி, அந்த ரேட்டு கட்டுப்படி ஆகாது. ஓகே, அப்ப நீங்க கிளம்பலாங்க ஐயா. இனி உங்க பொருள் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. வினோத் சார், இவங்க கணக்க முடிச்சு அனுப்புங்க. இவ்வளோ வருஷமா இவங்க கொடுத்த ரேட்டை விட யாரு கம்மியா கொடுக்குறாங்கன்னு விசாரிங்க. அவங்கள சாம்பிள் எடுத்துட்டு வர சொல்லி அப்புறமா ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஐயா, உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்ஸ் எல்லாமே ஒரு வாரத்தில் செட்டில் ஆயிடும். ஓகே, நீங்க கிளம்பலாம். வரேன் தம்பி. யா. சார், எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சு. வினோத், நீங்க எம்டியா இல்ல நான் எம்டியா? சாரி சார். போங்க.